இப்போ பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ஈஸியாக பேக் நெக் மட்டும் இப்போ கட் பண்ண போகிறேன். பேக் சைடு மட்டும் எப்படி கட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ கரெக்டாக இங்கே 1 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுட்டு இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து இப்படியே மடித்து போட்டிருக்குங்க. இப்படியே மடித்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இந்த கரெக்டாக இந்த கோடில் இங்கே வச்சுட்டு இப்படி கிராஸாக லைட்டாக 1/2 இன்ச்சு மட்டும் கிராஸாக வச்சு இங்கே ஒரு மார்க்கு. இப்போ இந்த டாட் பிடிப்போம்ல, இங்கே ஒரு மார்க்கு, இந்த இடுப்பு பகுதியில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இது ஸ்ட்ரெயிட்டாக இழுத்து விட்டுட்டு இந்த ப்ளவுஸை இப்போ கரெக்டாக அந்த ஷோல்டர் கழுத்துக்கிட்ட மார்க்கு, அப்புறம் 1/2 இன்ச்சு. இது வந்து தையலுக்கு இங்கே பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக உயரம் இப்படி மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு தையலுக்கு. இப்போ எப்படி போடுறோமோ கடைசி வரைக்கும் அதே ஷேப்பில் தான் இருக்கணும், நகட்டிடக்கூடாது ப்ளவுஸை. இங்கே ஆம்ஹோல் உயரம் இந்த தையலுக்கு நேராக ஒரு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு தையலுக்கு. இதை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டு வச்சிடும். இது அப்படியே எடுத்துகிட்டு இந்த ஷோல்டருக்கு அதே மாதிரி தான் இந்த ஷோல்டருக்கும் இங்கே ஒரு மார்க்கு, கரெக்டாக தையலுக்கு ஒரு மார்க். இது அப்படியே ப்ளவுஸ் எடுத்துட வேண்டியது. நெக்குக்கு 1/2 இன்ச்சு. இப்போ ஒரு டேப் எடுத்து வச்சுக்கிங்க. இப்போ கரெக்டாக இதுக்கு நேராக ஒரு கோடை போட்டுட்டு இப்போ வந்து கழுத்தோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு இந்த டேப்பை வச்சு பார்ப்போம். 2.5 இன்ச்சு இருக்குது. அதே 2.5 இங்கே கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன், இப்போ இந்த ஷோல்டர் எவ்வளோ இருக்குது மொத்தமாக கழுத்து ஷோல்டர் 2 சேர்த்து கரெக்டாக 6 இன்ச்சு இருக்குது. கரெக்டாக இங்கேயும் அதே 6 இன்ச்சை வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா ஸ்ட்ரெயிட் கோடு வர்றதுக்காண்டி, ஏன்னா இந்த அளவும் ஒரே மாதிரி இருக்கணும்ல, அதுக்காண்டி. இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ணோம்ல, இதை கோடை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த டேப் எடுத்து இங்கே கரெக்டாக ஆம்ஹோல் லென்த்துக்கிட்ட இப்போ வச்சு 2க்கும் சென்ட்ரு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இங்கே வந்து 1.25 கரெக்டாக 1.25 வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்கேல் எடுத்து இப்படி வச்சு பாருங்கள். இந்த ஸ்கேல் இருந்தால் ரவுண்ட் போடணுன்னா ஈஸியாக இருக்கும். மார்க் பண்ணி வச்சு இங்கே கழுத்துக்கு மார்க் பண்ணியாச்சு. இந்த டாட்டோட உயரம் கரெக்டாக 3.25 மார்க் பண்ணியாச்சு. இங்கே 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த பக்கம் 1.5 இன்ச்சு விட்டு எவ்வளோ துணி உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி 1.5 இன்ச்சுனா 1.5 இன்ச்சு, 2 இன்ச்சுனா 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எவ்வளோ வேணுமோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸோட எடுத்து அதில் உள்ள ஆம்ஹோல் அளவு இந்த டேப்பை இன்ச்சு பை இன்ச்சாக இப்படி லைட்டாக நகட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து கரெக்டாக 8.25 வருது. இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுல அதே மாதிரி 8.25 வந்திருக்கான்னு பார்ப்போம். கரெக்டாக அதுக்கு எப்படி பார்த்தனோ அதே மாதிரி கரெக்டாக 8.25 வருது. இந்த மார்க்கு கரெக்டாக இருக்குது. இதை அப்படியே கட் பண்ணிடலாம். ப்ளவுஸோட பேக் பகுதி அவ்வளோதான். நீங்கள் முன்பகுதி வெட்டணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.